நைட்டு 11 மணிக்கு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை? அதுவும் தனியாக ஒரு பையன் கூட காரில். இந்த பொண்ணு மட்டும் வீட்டில் அமைதியாக இருந்திருந்தானா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? இந்த மாதிரி இன்ஸ்டாலையும் சரி, அதுக்கப்புறமா யூடியூப்லேயும் சரி, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அந்த 2 டேஸாக அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன தான் பண்ணுது இந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும் போது தான் தெரியுது. இங்கே யாராவது 11 மணிக்கு அந்த பையனுக்கு அங்கே என்ன வேலை நீங்கள் கேட்டிங்களா? ஆனால் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலைன்ற மட்டும் எல்லாரும் கேட்குறோம். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணோட நிலைமை என்ன, அவளோட கண்டிஷன் இப்போ என்ன, அதெல்லாம் இங்கே கிடையாது. டைரெக்டாக விக்டிம் பிளேமிங் தான். ஏற்கனவே அவங்க எவ்வளோ உடஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. இன்னும் அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணணுமோ கமெண்ட்ஸ் மூலிமா ஹர்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதா, hell is waiting for you brother. சொசைட்டி வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை பற்றி பேசாமல் அந்த பொண்ணு இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அதை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர்த்து அவங்களையே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஆறுதலாக இருக்கணுமே தவிர்த்து சில பேர் வந்து அதை ஆப்போசிட்டாக என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணை விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ மோசம் தெரியுமா? அந்த தப்பு பண்ணவங்க அவங்களோட கேவலமானவங்க. அது எப்படி அவங்க துணிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா நம்ம லைஃபே வந்து ஸ்பாயில் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு பண்ணானுங்களா, இல்ல பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுது, தையல் மிஷின் கொடுக்க கம்ப்யூட்டர் கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்கன்ற ஒரு தைரியத்துல பண்ணானுங்கன்னு தெரியல. எனக்கு சீரியஸா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பா அது ஒரு அக்கறையில சொல்லியிருப்பீங்க, இங்க பாரு இந்த மாதிரி வெளியே போறனால தான் இப்படி நடக்குது, நீங்க வீட்லயே இருந்தா இந்த பிரச்சனை நடக்குமான்னு ஏகப்பட்ட அட்வைசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே கூட சேர்த்து பசங்களுக்குலாம் இருந்தா கூட அட்வைஸ் பண்ணுங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பழகணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரின்னு இப்போ நீங்க சொல்லி வளர்த்தாதான் சின்ன வயசுல அவனோட மைண்ட்ல ஆழமா அது பதிஞ்சிடும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி அவன் பண்றதுக்கு நினைக்க மாட்டான், அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். அடிக்கடி நம்ம வீடியோல சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டாராவோ நம்மளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பாட்டு நம்மளோட லைஃப்ல நம்ம ஒழுங்கா இருந்து நம்ம லைஃப் அழகா நம்ம லீட் பண்ணனாலே அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. உண்மையா சொல்லலாம், நம்ம கிட்ட தான் அவங்கள பாதுகாக்கிற நிலைமையா தான் இப்போ இருக்கு. ஏன்னா 2025 இப்பயும் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு தண்டனை இல்லாதனால தான், அந்த பயம் இல்லாதனால தான் ரிப்பீட்டட்லி இந்த மாதிரி கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ரிப்பீட்டட்லி திருப்பி நான் இந்த இடத்துல ஒரு 4வது வாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேசஸை க்யூர் பண்ண முடியும். அண்ட் பசங்களுக்கு சொல்லி வளங்க, ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தப்புன்ட்டு ஆணித்தரமாக அடித்து பேரண்ட்ஸ் வந்து மண்டையில் பதிகிற மாதிரி சின்ன வயசுலேயே பசங்களுக்கு புரிய வைங்க. இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இதனால் எவ்வளோ லைஃபே ஸ்பாயில் ஆக போகுதுன்ட்டு அவனுக்கு புரிஞ்சிட்டாலே பண்ணாமல் இருப்பானான்னு பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும், இப்போ அந்த பொண்ணு நைட் அங்கே போனனால அப்படி நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? கோயிலுக்குள்ளே நடக்குது, ஸ்கூலுக்குள்ளே நடக்குது, பஸ்ஸுக்குள்ளே நடக்குது, காலேஜ் பின்னாடி நடக்குது, காலேஜ் உள்ளே நடக்குது, எல்லா இடத்துலையும் வீட்டு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ அதுக்கெல்லாம் எங்கே என்ன சொல்ல போகிறீங்க? ப்ளீஸ் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போங்கப்பா. ஒன்று அந்த நைட் அங்கே போனனால தான் நடக்குது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கே என்ன கொஸ்டின் மார்க்கோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன், சொல்லிட்டு போங்க.